இந்த அளவில் இருக்கிற அரசாங்கம் நான் எத்தனையோ குற்றச்சாட்டை வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை இந்த ஒரு குற்றச்சாட்டு மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்காது. இன்றைக்கு காலை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள்னா, 25 எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஐடி, இடி, சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு. இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் 25 எதிர்கட்சி தலைவர்கள் பேரு: அஜித் பவார், சரத் பவாருடைய மருமகன்; பிரபுல் பட்டேல், முன்னாள் ஒன்றிய அமைச்சர்; ஹேமந்த் பிஸ்வா சர்மா, முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரஸில்; சஞ்சய் சேத், முன்னாள் எஸ்பி தலைவர்; அசோக் சவான், முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில்; சுஜானா சௌத்ரி, முன்னாள் தெலுங்கு தேசம் தலைவர் ஆந்திராவில். இவர்கள் 25 பேரில் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு, இவங்களுடைய கதி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? 25 பேரும் அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க. இணைந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே ஆவியாகி மாறி எங்கேயோ போய்விட்டது. ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல, ஒருத்தருடைய வரி பணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல, 1 ரூபா ஃபைன் போடல, 1 ரூபா டாக்ஸ் வாங்கல. 25 பேரும் எத்தனை குற்றச்சாட்டில், எத்தனை 100 கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ, 1000 கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ, அனைத்தும் அப்படியே ஆவியாகி போயிடுச்சு. ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின், லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்துட்டாங்க, வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க திடீர்னு. இது நான் சொல்ல, இது ஊடகத்துல தகவலோட இன்னைக்கு காலையில டெல்லியில வந்திருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு நன்கு அறியும் என்று தெரிந்துதான் 300 சீட் ஜெயிப்போம், 400 சீட் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்த கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் சக்தியும் இருந்தால் இன்னைக்கு செய்ய வேண்டிய, அச்சத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாட்டார்கள். என்ன செய்கிறார்கள்? டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள், ஜார்க்கண்ட் முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் டாக்ஸ்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. வெற்றிகரம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு தில்லோட இருக்கவங்க செய்யற செயலா இதெல்லாம்? பயத்தில் கைவிட்டு போயிருமோ என்று செய்யற செயல் தான் இதெல்லாம். இந்த தகவல் எல்லாம், குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரம் தகவல் எல்லாம் வெளியே வந்த பிறகு தெளிவாக தெரிய வருது, எல்லா வகையிலும் பணத்துக்கு மட்டுமே ஒரு பேராசை பெற்று, அது மக்கள் பணமாக இருக்கட்டும், அது தப்பு செஞ்சவங்க பணமாக இருக்கட்டும், எந்த வகையிலெல்லாம் எங்கெல்லாம் பணத்தை சுரண்ட முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து 10 ஆண்டு ஆட்சி நடத்திருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. அரசாங்கத்துக்கும் பணம் எடுத்து அவங்க வேணுங்கிற அளவுக்கு எங்கேயாவது கொடுக்கறது. நம்மகிட்ட 1 ரூபா வரை போனா வெறும் 29 பைசா தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது. பாக்கி பணத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாநிலத்துக்கு கொடுக்குது. ஆனா அந்த ஆதரவா இருக்கிற மாநிலத்துக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அங்க வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை? ஏன்னா மகளிருக்கு சமூக உரிமை கிடையாது, உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, முன்னால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இப்ப வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு கல்வி அனைவருக்கும் கிடைப்பதில்லை. நீங்க எவ்வளவு பணம் ஒரு சமுதாயத்தில் போட்டாலும் இந்த சமுதாய சீர்திருத்தங்களை, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று திட்டத்தை, சட்டத்தை உருவாக்கவில்லை என்றால் அந்த பணத்துக்கு எந்த பலனும் கிடைக்காது. இதுதான் உண்மை. இதுதான் தினம் நம் கண்ணுக்கு தெரிய வருகிறது. இந்த தகவல் எல்லாம் அடிப்படையில் நான் சொல்லுவேன், இன்றைக்கே ஜனநாயகத்தை படுகொலை செய்யப்பட்டு பிணமாக தான் இருக்கிறது. இந்த பிணத்துக்கு இன்னும் ஒரு முறை இந்த ஆட்சி அமைந்தால், இந்த கட்சியோடைய ஆட்சி அமைந்தால் சுடுகாடு தான் எதிர்காலம். அதற்கு பிறகு எரிச்ச உடலை எதுவுமே செய்யவே முடியாது. ஆனால் இன்னைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பிணம் இன்னும் சுடுகாடுக்கு போகாம
எப்படியோ அந்த பிணத்தில் இருக்கிற விஷத்தை வெளியெடுத்து நம் பெரிய புராணத்தில் சொல்லும்படி உதாரணம் சொல்லும்படி இந்த பிணத்துக்கு திருப்பி உயிரூட்டி வாழ வைக்கலாம் ஜனநாயகத்தை என்று ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த ஒரே வாய்ப்பு இந்த தேர்தலில் இந்த அரசாங்கம் திரும்பி வரக்கூடாது. அது மக்கள் நலனுக்கெல்லாம் இரண்டாவது காரணம். ஜனநாயகம் மக்களாட்சி என்ற முறையே அழிக்காம இருக்கணும் என்றால், நீடிக்கணும் என்றால், இந்தியாவுடைய எதிர்காலம் தொடர்ந்து இதே நாடாக நீடிக்கணும் என்றால் இந்த ஆட்சி வரவே கூடாது திருப்பி.